ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசிடண்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு. கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியார, இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக போட்டுட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. யாரா இருக்கு என்னென்ன ஆக போகுதோ. கந்தனுக்கு கடம்பனுக்கு வேலவனே முருகா வேண்டுகிறோம் முருகா. செய்யும் சக்திவேல் வேலவனே முருகா வேண்டுகிறோம் முருகா. மனுஷன் நினைப்பது எல்லாமா நடக்குது. இருக்கும் காலத்திலே எல்லாருமே ஆடுறா, இறக்கும் காலத்திலே தெய்வத்தையே தேடுறா. வேலவனே முருகா வேண்டுகிறோம் முருகா. வேலனுக்கு முருகனுக்கு வேலவனே முருகா வேண்டுகிறோம் முருகா.
புள்ள என்ன புள்ள வாந்தி எடுக்கிற? அது பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது தாண்டவராயன் வேலை தானே? நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுபா கூட அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல? இப்படி வா. இத உன் காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைச்சிடு. யோசிக்காத புள்ள, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. பார், நீ 10 நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ போ, யார்கிட்டயும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவள, எவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்கிட்டே போட்டு கொடுத்துட்டே. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போய். எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம், மச்சு வீடு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்துறதா நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டே பண்ணக்கூடாது, சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா, மகா, மகனே வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் உன் பொண்ண 2ஆவது தரமா கட்டி கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவனுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்புன்னு உழப்பி என்ன திண்ணையில ஓட்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட போறதுக்கெல்லாம் போட்டிருக்கு. ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிறாளுகளே கொட்டம், ரொம்ப ரவுசூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போன ஐய பாத்திர மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு 4 மெதி மெதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிய. எங்க அந்த தரவுகாரன்? உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். நவரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. மாட்டு வண்டி புட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் குட்டிக்கிட்டு நடு வழி போறவளே கண்ணியம்மா, ஓ காத்து மாலை பத்திரமா பாத்துக்கம்மா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு கொண்டாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? அம்மா என்னடா இது? வந்தது வராதுமா அவரை ஏண்டா போட்டு அடிக்கிற? ஏமா, கட்ட புருஷனை வெளியில உட்கார வச்சுட்டு கண்ட பரதேசி பையில ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? பெத்த தாய் இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய், பேசாத படா. அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பட்டாரு? தம்பி, அது என்னன்னு நாங்க சொல்றாங்க. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான், அதுக்காக அவர் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதுங்க. அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் ஊரே கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷன் இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? ஐயோ மாப்பிள்ள, நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாரல்ல. யோ சும்மாரியா? காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்சா வம்பா போயிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க. இவருதாங்க கேட்கல. ஏய், வீட்டு பொறுப்பை என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீனா 5 ஏக்கர் நிலமும் மச்சு வீடு வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏமாந்துட்டேங்க. சொல்றது எதுவும் நம்பாத மாப்பிள்ள, நான் எதுவும் செய்யல மாப்பிள்ள. குறுக்கு பேசிட்டு மாப்பிள்ள, ஏதோ பொண்டாட்டி இல்லாதவன் பொட்டி சாவியை கையில கொடுத்தீங்க, பூந்து விளையாண்டான். மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. ஆனா நம்ம குடும்பம் மானந்தான் மாப்பிள்ள முக்கியம். அது வெளியில போறக்கூடாது மாப்பிள்ள. எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு பழிய என் மேல போடுற மாப்பிள்ள. செய்யற தப்பல நீ செஞ்சுட்டு பழிய என் மாப்பிள்ள மேல போடுறியா? நீ நாசமா போயிடுவேன். பாட்டி, அனாவசியமா பேசாதீங்க. உங்க மாப்பிள்ள வேணா உங்களுக்கு ஒஸ்தியா இருக்கலாம், அதுக்காக இவரை கேவலப்படுத்தாதீங்க. இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, இவர் தான் தப்பு செஞ்சாருன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய், வாய் மூடுறி. அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்ன சத்தியம் பண்ணணும்? தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. கர்ப்பத்தை கலைக்க சொல்லி
இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்கடி அந்த மோதிரம்? எவ்வளவு மரியாதை வச்சிருந்த பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதான் மாப்பிள்ள. இனிமே என் முகத்திலே முடிக்காத, இங்கிருந்து போயிடு மாப்பிள்ள. நான் தப்பல்ல மாப்பிள்ள. இல்ல அதான் அவரே போன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன மாப்பிள்ள தோப்பட போட மாப்பிள்ள. நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்கய்யா. எல்லாம் ஒரு மனுஷனாங்க போன மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கு தயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நம்பி ஏமாந்துட்டாருயா. பிச்சாண்டி, பிச்சாண்டி, இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியா? மாப்பிள்ளையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நானே உன்னை அங்க பார்க்க வரலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. நாளைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு நிச்சயதார்த்தம். இங்கதானே இருப்ப, போயிட்டு வந்துடலாமா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல. அம்மாடி, உனக்கு அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள்ள ஒருத்தர் தான் இருந்தார். அவரை என்ன மூஞ்சில முடிக்காத போயிடுன்னு சொல்லிட்டாருமா. பரவாயில்ல, அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதுமா. எங்க அப்பா பச்சை குழந்தை மாதிரி ஓரளவுக்கு தெரியாதவரு. அவரை கை விட்டுறாதீங்க. மாப்பிள்ள, நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா, மாப்பிள்ள, சத்தியமா நான் தப்பு பண்ணல மாப்பிள்ள. மாமா, ஏங்க பிடிஞ்சு பிடியாததுமா எங்க புறப்பட்டுட்டீங்க? எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. மேட்டுப்பட்டி வரைக்கும் போய் பெரியவரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவுக்காரர் மேல அபண்டமா பழிய போட்டுட்டேன். எப்பங்க 5 ஏக்கர் நிலம வீடு எழுதி வைக்க போறீங்க? உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்னமோ நான் தான் தகப்பேன். அதுக்காக 5 ஏக்கர் எல்லாம் எழுதி வைக்க முடியாதுமா. இந்த வேலையில என்கிட்ட வச்சீங்கன்னா அப்பி போடுவா அப்பி. ஏதோ 50 100 கொடுக்குற வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாயே. அடப்பாவி, நன்றி கெட்ட நாயே, உன்னை உயிரோட விடுறத தப்புடா. அம்மா, ஐயோ, அம்மா, எதுக்கு சண்டை போடுறாங்க?
தம்பி, நான் இவங்களோட சேர்ந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். ஆமாப்பா. பேசாதீங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பை சுமத்தி அவமானப்படுத்திட்டீங்க. நீங்க உருப்பட மாட்டீங்க. நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டுல யாருமே இருக்க கூடாது. எங்கேயாவது தொலைஞ்சு போங்க. மத்தது இருக்கட்டும், முதல்ல இவர் மாப்பிள்ளைக்கு ஆள் அனுப்புவோம். அவரே வந்துட்டாரே. ஐயா, பிச்சாண்டி செத்துட்டான் ஐயா. ஐயா, எப்ப வந்தாலும் எல்லார்கிட்டையும் கலகலன்னு பேசிட்டு தான் போய் படுப்பான். நேத்துக்கு மட்டும் என்னமோ தெரியல, யாருக்கிட்டையும் பேசாம போய் படுத்துட்டான். விடிஞ்சு பார்த்தா புலமா கிடக்குறாயா. என்ன மன கஷ்டமோ தெரியலையே. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். தப்பு பண்ணிட்டேன் பாபா, தப்பு பண்ணிட்டேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பாபா, என்ன மன்னிச்சிருக்க பாபா. தீபாவளி தீபாவளிதான், மாப்பிள்ளைக்கு தீபாவளிதான்.